அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான மனித உடலை சுற்றி இயங்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு சக்தியை அதை பற்றி பேச போகிறோம். அதுதான் ஆரா சக்தி. இது ஒருவருடைய உடல், மனம், உணர்வுகள், ஆன்மா அனைத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உயிர் சக்தி என்று சொல்லலாம். இந்த ஆராவை கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பார்க்க முடியாது. இது ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது உண்மையிலேயே வேலை செய்யுது, ஆனால் அதை கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக இப்போ ஆராவை ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. மேலை நாட்டவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவிலையும் இந்த மாதிரி கருவிகள் இப்பொழுது வந்துருச்சு. இப்போ நாம் இதை பற்றி முழு விளக்கமாக பார்க்கலாம். ஆராசக்தி அப்படின்றது லத்தீன் மொழியில் வந்த ஒரு சொல். அதனுடைய அர்த்தம் என்னன்னா ஒளி வீச்சு அப்படின்றது தான் ஆரா. ஒவ்வொரு உயிரினத்திற்கும், அதாவது மனிதர்கள், விலங்குகள், மரங்கள், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பயோ எனர்ஜி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்த்தன்மை கொண்ட எல்லா பொருள்களுக்கும் ஆரா இருக்கிறது. இது ஒரு பயோ எனர்ஜெட்டிக் எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் ஃபீல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆரா 7 ஆதார சக்திகளில் 8 அடுக்குகளாக இருக்குது. இந்த ஆதார சக்தி அப்படின்றது மூலாதாரத்தில் ஆரம்பித்து சுவாதிஷ்டானம், அநாகதம், மணிப்புரம், விசுக்தி, இந்த மாதிரி எல்லா 7 ஆதார சக்கரத்துலேயும் இது இருக்குது. இங்கிறது தான் இது த ஃபிசிக்கல் ஆரா லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஆரா சக்தி 5 கோஷங்கள்லேருந்து வெளியே வருது நம்மளுடைய உடம்புக்கு. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் இப்படின்னு சொல்லிட்டு 5 கோஷங்கள்லேருந்து அது வெளியே வருது. இந்த ஒவ்வொரு லேயரும் ஒருவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. ஆராசக்தி என்பது உடல் மற்றும் சக்கரா மையங்களை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு சக்கரா மையமும் ஒரு வகை ஆரா லேயருடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஹார்ட் சக்கரா அப்படின்றது எமோஷ்னல் ஆரா லேயரை கூட இணைக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தது சோலார் ஃப்ளக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய நாவிக்கமலம் மென்டல் லேயர் கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது எமோஷ்னல் ஆரா கலங்கி இருக்கிறது. நீங்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படும் பொழுது ஃபிசிக்கல் ஆரா லேயர் மெதுவாக சுருங்கி இருக்கிறது. ஆரா சக்தியில் உள்ள குறைபாடுகள் உடலிலும் மனதிலும் பாதிப்பை ஏற்படுகிறது. தன்னை கையால் ஸ்கேன் செய்வது அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்குது. இந்த ஆராய்வு உணரக்கூடிய முறை நம்முடைய கையிலேயே உணர முடியும். நாம் நல்லா கையை தேய்ச்சிக்கணும். நல்லா ஒரு 20 தடவை ரப்பு பண்ணிக்கணும். 2 கையையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிக்கிட்டு ஒரு அரைடி ஸ்கேல் தூரத்துக்கு நம்மளுடைய கையை நம்முடைய உடம்புல வயிற்றுக்கு நேராகவோ நெஞ்சுக்கு நேராகவோ நம்ம உடலுக்கு நேராக வச்சுக்கிட்டு மெதுவாக உள்ள வெளியே நகர்த்துறது. மேலே கீழே நகர்த்தி பார்த்தோம்னா நம்முடைய உணர்வுபூர்வமாக டச் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல அந்த தவளை எங்கே ஆறா இருக்கோ அந்த தவளை ஒரு பலூன் டச் ஆகிற மாதிரி தெரியும். இது ஒரு முக்கியமான விஷயம். வட்டமிட்டு மெதுவாக நகர்த்துறது, முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி நகர்த்தினா சூடு, குளிர்ச்சி, இந்த சூழல், தாக்கம் போன்றவை உணர முடியும். இந்த பலூன், சின்ன குழந்தைங்க விளையாடுற பலூனுடைய அழுத்தம் மாதிரி இருக்கும். இந்த ஆரா சக்தின்றது சுத்த மனநிலையிலிருந்து கைகளை நோயாளியின் உடலை சுற்றி சோதிக்க முடியும். இதை விளைப்பட்ட இடங்களில் புள்ளி, வினா, சூழல் இதெல்லாம் ஏற்படுத்துது. ஆரோக்கியமான ஆரா அப்படின்னு சொன்னால் ஒளிவீச்சு பிரகாசமாக இருக்கும். நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில். ஒரு சிலர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நிறைய நேரம் பேசணும், அவர் கூட இருக்கணும் அப்படின்னு தோணும். அதுக்கான காரணமெல்லாம் இந்த ஆரா தன்மைகள் தான். அது ஒளிவீச்சு பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெய்வங்களுடைய படங்களெல்லாம் நான் பார்க்கும் பொழுது பின்னாடி ஒரு ஒளிவட்டம் போடுவாங்க. இந்த ஒளிவட்டம் தான் ஆரா அப்படின்றது. நம்முடைய ஒவ்வொரு மனித உடலிலும் ஒவ்வொரு உயிரினங்களிலும் இந்த ஆரா சக்தி நிறைந்திருக்கிறது. தெய்வங்களுக்கு ஒரு ஒளிவட்டம் பின்னாடி போட்டு காட்டுவாங்க. அது ஆரா சக்தி சம்மந்தப்பட்டது தான். இந்த ஆரா சக்தி பாதிப்பாச்சுன்னா மெலிந்து, தடிமண் குறைந்து, சுருங்கி இருக்கும். கலர் கூட மங்களாக இருக்கும். சிவப்பு கலரில் இருக்கும். அது கோபத்தை இருக்கக்கூடிய ஆரா. நீல நிலத்தில் இருக்கக்கூடியது அமைதி அப்படின்ற ஆரா. இது நம்ம என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால்
நம்ம மெடிடேஷன் ரூமுங்களில் வந்து நீல நிறத்தை தான் பயன்படுத்துவாங்க. மானாம்பேதிக்குரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் ரூமுக்கு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னாவே நீல நிறம் தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது வந்து இந்த வானத்தில் வந்து நீல நிறத்தை தவிர மீதி எல்லா நிறங்களும் என்ன செய்யும், விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறங்கள் 7 வண்ணங்களில் 6 வண்ணங்கள் மறையக்கூடிய தன்மையாக இருக்கும். ஒரு வண்ணம் மட்டும்தான் வெளியே தெரியும். அது ஆகாயத்தை நம்ம பார்க்கும்போது நீல நிறமாக தெரியறதுக்கான காரணம் அந்த நீல நிற வண்ணத்தை தவிர மீதி எல்லாமே மறைஞ்சிறது தான் காரணம். அதனால தான் மெடிடேஷன் ரூமில் நீல நிறத்தை வைக்கிறாங்க. ஆழ்ந்த மனநிலைக்கு கருப்பு நிறத்தை பயன்படுத்தலாம். ஒன்றுக்கும் ஒரு சில இடங்களில் மந்திரவாதிகள் கூட ஒரு தீய சக்தி எழுப்புறதுக்கு பிளாக் ட்ரெஸ்ஸை போடுவாங்க. தெய்வ சக்தி எழுப்புறதுக்கு ரெட்டு ட்ரெஸ் போடுவாங்க. சாந்தமான தெய்வங்களை எழுப்புறதுக்கு நம்ம முருகன் இந்த மாதிரி சக்திகளை எழுப்புறதுக்கு மஞ்சள் ட்ரெஸ் போடுவாங்க. இதெல்லாம் இதுதான் காரணம். இந்த நிறங்களை வச்சே நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாற்றங்கள் ஆறாவனுடைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா முக்கியமான காரணம் மன அழுத்தம் தான். எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து டென்ஷனாகவே இருந்தோம்னா நம்மளுடைய ஆறா தன்மை குறைஞ்சிடும். நோய் வர்றதுக்கு இதுதான் காரணம். அது இல்லாமல் அதிக நேரம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, நேரத்துக்கு வந்து எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கும் ஆறா குறையும். அது முன்னும் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கம் இல்லாத சும்மா எப்போ பார்த்தாலும் மன உளைச்சல்லே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆறாத்தன்மை மிக குறைவாக இருக்கும். அது இல்லாமல் பொறாமை, மற்றவர்கள் மீது தூபம் செய்கிறது, துன்பம் இழைக்கிறது, இவங்களுடைய ஆறாலாம் பார்த்தீங்கன்னா மிக குறைஞ்சதாக இருக்கும். இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னா அல்லது தூய்மைப்படுத்துறதுக்கான வழின்னா இந்த சக்கராத்தியானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சக்கராத்தியானம் அப்படின்றது ஒளி பரவ விடுறது. ஒரு நம்மளுடைய மூலாதார சக்கரங்கள் 7 சக்கரங்கள்லேயும் நம்மளுடைய சிந்தனையை செலுத்தி ஒவ்வொன்றையும் விழிப்படைய செய்கிறது. இது முக்கியமான ஒரு சக்கராவை சுத்தப்படுத்தக்கூடிய ஆறாத்தன்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ரெண்டாவது பிராணாயாமம், மூச்சு பயிற்சி மூலமாக ஆறாவளி மிக வேகமாக திறக்க முடியும். இந்த பிராணாயாமம்ன்றது மிக மிக முக்கியமானது. அடுத்தது தண்ணீர் மூலமாக தண்ணியை சுத்தம் முடியும். நம்ம குளிச்சோம்னா ஆறாத்தன்மை சுத்தமாகும். அதனால தான் இந்த குளங்கள்லாம் வந்து கோயில்களில் குளம் வச்சுறதுக்கு காரணம் நீங்கள் கை காலெல்லாம் நினச்சிட்டு வரணும், குளிச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து இந்த தெய்வத்தினுடைய ஆறாத்தன்மையோட தொடர்பு கொள்ள முடியும். அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் செய்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே நம்முடைய ஆறாத்தன்மை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு முக்கியமானது கடல் உப்பு, அப்புறம் இந்தியன் ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் வந்து மிக வேகமாக ஆறாத்தன்மையை இதெல்லாம் தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு குளித்தாவே ஆறாத்தன்மை மிக அற்புதமாக வேலை செய்யும். மந்திர ஜபம் மூலமாக ஆறாத்தன்மையை சுத்தம் செய்ய முடியுமான்னா நிச்சயமாக முடியும். ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் உலகத்திலே ஒரு பெரிய மந்திரங்களாக சொல்லப்படுது. இதன் வழியாக கூட நம்மளை வந்து நம்மளுடைய ஆறாத்தன்மையை சுத்தப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு விருப்பமான முக்கியமான கடவுளுடைய மந்திரங்கள் இருக்குது. சிவ மந்திரம் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிறது மூலமாக நம்மளால் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறாத்தன்மையை அதிகப்படுத்திக்க முடியும், தெய்வீகத்தன்மையை உணர முடியும். அடுத்தது முருகப்பெருமானுடைய ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரம் வந்து மிக முக்கியமான மந்திரம். அதை ஒழிக்கலாம். அப்படின்னா விஷ்ணு மந்திரம் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை ஒழிக்கிறான். நீங்கள் வந்து இப்போது இந்த மந்திரங்களை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். இது இன்னொரு முக்கியமான விஷயம். இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம்தான். இந்த நமச்சிவாயா, சரவணபவா, ஓம் நமோ நாராயணா இதை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள் எல்லா மந்திரத்துக்கும் சுற்றி சுற்றி வரும். ஒரு சில எழுத்துக்கள் என்ன காரணம் அப்படின்னா இந்த வான்வெளியில் அதிகப்படியான அதிர்வுகளை, நல்ல பாசிட்டிவான விஷயங்களை தரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்றத வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சி அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்தி தான் இந்த மந்திரங்களாக உருவாக்குனாங்க. இது ஒரு பெரிய சாப்டர், இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு கலை. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மந்திரங்களுக்கும் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் திரும்பி திரும்ப வரதை பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து நமச்சிவாயா, நமோ நாராயணா, ஓம் சரவணபவா இந்த 3 மந்திரத்தையும் எழுதி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சில எழுத்துக்கள் திரும்ப திரும்ப வரும். மிக சாதாரணமான விஷயம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கண்ணை மூடி நாம் வந்து நம்முடைய ஆழ்மனம் அந்தராத்மா அப்படின்னு பேர் உள்ள வந்து சிவமயமாக நம்முடைய ஆன்மா உறங்கிட்டு இருக்குது. சித்தப்பூர்வ பெருமக்கள் வந்து இந்த ஆன்மாவை பற்றி சொல்லும் பொழுது
என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்ததொன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்ததொன்றை யாவர்கான வள்ளீரு, என்னிலே இருந்துணர்ந்து யான் உணர்ந்து கொண்டதை அப்படின்றாங்க. உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா வந்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நான் பார்த்துட்டேன், அதை வந்து எதிரில் இருக்கக்கூடிய உனக்கு எப்படி தெரியும், நான் என்னுடைய ஆத்மா கூட உறவாடி நல்லா மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். இது வந்து சிவவாக்கியனார் எழுதினது. இந்த மந்திரத்தில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா அந்தராத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரம்மகுமாரிகள் மெடிடேஷன் அப்படின்னு பேர். இது உள்ளகிற அந்தராத்மாவை எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நம்ம திரும்ப திரும்ப உள்ளே நோண்டி பார்க்கறது. இதயத்தை பார்த்துக்கிட்டு இதயத்தில் ஒருமுகப்படுத்தி நம்ம இதயத்துக்கு உள்ளே போய் நம்முடைய ஆன்மாவை நாம் கவனிக்கிறது. இதுவும் ஒரு அற்புதமான ஒரு மெடிடேஷன் தான். மெடிடேஷனில் பல வகை இருக்குது. எல்லா மெடிடேஷனும் எல்லாம் நன்மை கொடுக்கக்கூடிய மெடிடேஷன் தான். இப்பொழுது இந்த ஆறாம் சக்தியை வந்து அதிகப்படுத்தியதுக்கான வளர்க்குறதுக்கான முக்கியமான அம்சத்தை பார்க்கலாம். அதிகமான இயற்கை உணவுகளை, காய்கறிகள், பச்சை காய்கறிகள், அப்புறம் அங்கே கீரை வகைகள், இவைகளெல்லாம் அதிகமாக சாப்பிடும்போது நம்ம ஆறாத்தன்மை அதிகமாகும் அப்படின்றான். இதே தான் மருத்துவத்தை சொல்கிறான். உனக்கு எந்த வியாதியும் இருக்கக்கூடாது, நீ வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா இயற்கை உணவை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆங்கில மருத்துவம் கூட சொல்லுது. அதிகமான பசுமை பார்வை அப்படின்னு சொல்கிறோம். பசுமை பார்வை அப்படின்ன உடனே பசுமையான இடத்துக்கு போய் பார்க்குறதில்ல, இயற்கையை ரசிக்கிறது. அதிகமான மரங்கள், மலை, மடுவு, குளங்கள், குட்டைகள், பறவைகள், விலங்குகள், இதை வந்து நம்மளுடைய ஆழ்மன சிந்தனையில் ரசிக்கிறது அல்லது நேரடியாக பார்க்குறது. அல்ல அதுக்கு அடுத்தது மூணாவதாக இசையை கேட்குறது. எப்பயுமே நம்ம வந்து நம்முடைய மனம் ஒருமைப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இசை, தெய்வீக இசையாக இருக்கட்டும் அல்லது சினிமா பாடாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியும். நம்ம எப்பயுமே இதை தான் செய்வோம். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாட்டு, சினிமா பாட்டு ஒன்று தான் இருக்குது. வானத்தில் பறப்பதும் பூமியில் இருப்பதும் அவனவன் எண்ணங்களே, நெஞ்சினில் துணிவு இருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது வந்து அடிக்கடி நம்ம வந்து மைண்டுக்குள்ளேயே நம்ம உள்ளே ஓட்டிக்கிட்டு இருப்போம் அந்த பாட்டை. வானத்தில் இருப்பதும் பூமியில் இருப்பதும் அவரவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பாட்டு. இது அடிக்கடி நம்ம திங்க் பண்ணுவோம். இந்த சினிமா பாடல்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானது. நாம் வந்து கார் ஓட்டும் பொழுதோ பைக் ஓட்டும் பொழுதோ இந்த பாடல்கள் வந்து ஒருமுக சிந்தனைக்காக நாங்கள் போட்டுட்டு போகிறது வழக்கம். இது சும்மா இருக்கும்போது நம்முடைய மனதில் வந்து அசை போடுறத நிறுத்துறதுக்காக இந்த மாதிரி இசைகளுக்குள்ளே போகிறது, பஜனை அல்லது தெய்வீக கானங்கள், இதை கேட்குறது ரொம்ப அற்புதமான ஒரு இது கொடுக்கும். இது இல்லாமல் வாஸ்து அமைப்புகள், வீட்டினுடைய ஆறா சக்திகள் எல்லாம் கூட நம்மளுடைய மனதுக்கும் உடலுக்கும் மிக தெம்பான ஆறா சக்தியை கொடுக்கக்கூடியது. நன்மை பயக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பக்தி, மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய சேவை, யோகா பயிற்சிகள், இவைகளெல்லாம் வந்து நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பயிற்சிகள். அது இப்படிப்பட்ட ஆறாசக்தி என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு உயிர் வெளியது. இதை உணர்ந்து பராமரித்து சுத்தமாக வைத்துக்கொள்வது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் தீவிரமான பலன் கொடுக்கக்கூடியது தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது விஞ்ஞானம் சார்ந்த ஆன்மீகத்துடன் இணைந்த ஒரு உண்மையான விஷயம்தான். நாம் ஒவ்வொருவரும் ஒளி வீசும் ஆறாசக்தியை உருவாக்கலாம். இது வந்து சித்தர்கள் உருவாகி இருக்கிறாங்க. அதனால் நம்மளாலேயும் ஒளி வீசக்கூடிய ஒரு ஆறாத்தன்மையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆறாவை அறிவது, அதை வளர்த்து கொள்வது, ஆறா குறைந்திருக்கும் போது அதை சரி செய்வது என்பது மிக முக்கியமான இந்த குறிப்புகளை நீங்களும் செய்து உங்களுடைய வாழ்க்கையை வளமையாக்கி கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி, எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம் என்று இப்பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.